பணக்கார நோய் எது என்று எங்களுக்கு ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்வியில் வந்து நாங்க சர்க்கரை நோய் என்று எழுதுவோம், அதுக்கு ஒரு மதிப்பெண். அதுக்கப்புறம் கல்லு குடித்தவன் தள்ளாடுவது ஏன் எங்களுக்கு கேட்பான். சிறுமுளை பாதிக்கப்படுவதா, அது தள்ளாடுது, இப்படிதான் பதில் எழுதுவோம். இந்த பணக்கார நோய் சர்க்கரை. இன்னைக்கு சர்க்கரை நோய் இல்லாத இந்த கூட்டத்திலே இருக்க முடியாது. ஏன்னா பரம்பரை நோயா, பரம்பரை சொத்து மாதிரி பரம்பரை நோயாக கடத்தப்படும். காரணம் இந்த ரசாயன உணவுப் பொருள், ரசாயன இந்த இனிப்பு சர்க்கரை இதில் சாப்பிடுறதுனால வந்துட்டு அதை சந்தைப்படுத்த கருப்பட்டியை ஓடிச்சான். பனை ஏறுறத கேவலமா பார்த்தான். பனை ஏறுறத இப்ப பாண்டியன் சொன்னாப்புல பாருங்க, இங்கே கல் மது, அவங்க சொல்றபடி கல் மது சரியா இருக்கும். உங்க டாஸ்மார்க்ல விற்கிற பீர், பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின் எல்லாம் அதுக்கு பேர் என்ன? அது புனித நீரா, கோயில கொடுக்கிற தீர்த்தமானா அதுக்கு பதில் இல்லை. நாம ஒரு கேள்வி கேட்கிறோம். கல் உணவின் ஒரு பகுதி. சான்று யதார்த்தத்தில் இருக்கிற உணவு முறையில் இருக்க பழக்கங்களே வரும். ஒரு மனிதன் நீ எவ்வளவு நகை பணம் கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டான். உணவு ஒன்றில்தான் மனிதன் போதும் என்று சொல்வான். நீங்க சாப்பாடு வச்சு சாப்பிட்டே இருக்கும்போது உணவை மட்டும்தான் எனக்கு போதும் என்று சொல்லுவான். நீங்க வேணா பாருங்க, நீங்க ஒரு விருந்துக்கே போங்க, சாப்பிடுங்க, சாப்பிடும்போது எனக்கு போதும். எவ்வளவு சுவையான சாப்பாடு இருந்தாலும் போதும். அதே மாதிரி அது மாதிரி நீங்க சாராயம் அல்லது ரம்மு, ஜின்னு இந்த மாதிரி சீம சரக்குகளை நீங்க குடிச்சா அவன் போதும்னே சொல்ல மாட்டான். மயங்கி மட்டையாகி கீழே விழுகிற வரை குடிச்சுட்டு தான் இருப்பான். ஆனா கல்லு 2 லிட்டர் கொடு, 2 செம்பு, எங்க ஊர்ல செம்பப்பா அளவு, இப்ப இங்கே லிட்டரு போத்தல், 2 போத்தலை குடி போதும். நீ உலகத்திலேயே கல்ல குடிக்கிற மட்டும்தான் போதும். கல் உணவின் ஒரு பகுதி. அதை குடிச்சு செத்தவன், தாலி அறுத்த பொம்பளை, வாழ்வை இழந்த பொம்பளை ஒருத்தி சொல்லுவான், உலகத்தை கல்லு குடிச்சு செத்தவன் ஒருத்தன் சொத்தை மட்டும் குடிச்சு குடிச்சு வித்துட்டான்பா அப்படின்னு ஒருத்தனை இல்லை. தம்பி சொன்ன 7 ஒரு 10 நாளைக்கு நீ தொடர்ந்து ஒரு கல்ல குடிச்சது தோல் மினுமினு பாய், நானே சீமான வெள்ளக்கார மாதிரி ஆகிட்டேன். உண்மையா இல்லையா? உண்மையிலே மினுமினுப்பா இருக்கு. அப்படியே என்னையா மச்சான், என்னையா ஒத்த பண்ண கல்லூரிங்க, ஆள் தூக்கலா இருக்கியா, தோல்லாம் மினுமினுக்குதே, எங்க அண்ணன் திரிகிறாரு. நாங்க போட்டு அடிச்சுட்டேன். நான் சொல்றது மிக்கப்படல. நானே எங்க அண்ணன் ரவி